வாடி பாக்யலட்சுமி, கரெக்டா வந்துடு. உனக்கு என்ன ஜாலி? வீடா வாசலா, வார வாரம் வந்து திட்டிட்டு போற அப்பாவா அக்காவா? ஆமா, நீயும் எவ்வளோ பறக்குற. உனக்கு இந்த ஜெட்லாக் எல்லாம் வருமா? என்னடி கர். ஆனா நானும் இன்னைக்கு வெளியில போக போறேன். இபி பில் கட்ட போறேன். பாலு கிட்ட சொன்னா ஆன்லைன்ல கட்டுன்னு சொல்லுது. ஆனா இந்த மாதிரி சமயத்துல தானே நான் அயன் பண்ண புடவை கட்டிட்டு வெளியில போக முடியும். கரெக்ட் தானே? சரி, நான் கிளம்புறேன். பாய் பாகு. ஏ நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, நீ என்னடா சோசியலிச பொது உடம்புன்னு பேசிட்டு இருக்க? இதோ பார், மாற்றம் ஒன்றே மாறாதது, மற்றது எல்லாமே மாறும். இதே தான் பல வருஷம் சொல்லிட்டு இருக்க. உன் குடும்ப பிரச்சனை மாறிச்சா? அதே வீடு, ஓட்ட சைக்கிள், இங்கே உன் பொண்டாட்டியோட உன் ஆதார் கார்டை லிங்க் பண்ணா தான் நீ புள்ள பத்துக்க முடியும். கரெக்டாக வரப்போகுது தெரியுமா? யாருக்கிட்டே ஒன்று மாதிரி பல பேர் புரட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நீ வேறையா? ஒன்று தெரிஞ்சுக்க, நான் என்ன ஆயுதம் எடுக்கணும்னு என் எதிர்த்தா தீர்மானிக்கிறான். அப்போ அது விட நீ தீர்மானிக்கலையா? இவ்வளவு தீவிரம் ஒத்துக்க. யோ, வேலை பார்க்காம என்னையா பண்றீங்க? என்னால முடியல. வெளியே என்ன நடக்குது தெரியுமா? ஸ்கூல் பசங்க மாதிரி தினம் டிசைனா சண்டை. எதை பத்தியா கவலைப்படுறீங்களா? நீங்க இந்த பேப்பரை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள சாயங்காலம் ஆயிடுது. வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் பேப்பரோட வந்துடுறீங்க. காலையில வந்ததும் மணி ஆட்ட ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்க மணி அடிச்சு அவர் காஜாவே கிழிஞ்சு போச்சு. என்னால சத்தியமா முடியல. என்னை விட்டுருங்க. என்னை விட பெட்டரா உங்களுக்கு நானே ஆள் பார்த்துறேன். பட்டர் நான் வேண்டாம், கர்ட் ரைஸ் போதும். இத காதல மாட்டுங்க. ரொம்ப ஆட்டாதீங்க, அந்தர போது. ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு தி ஷோ. நான் உங்க ஆர்ஜே அஞ்சலி பேசுறேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள். இன்னைக்கு வேர்ல்ட் டூரிசம் டே. இந்த ஸ்பெஷலான நாளை கொண்டாட உங்களுக்காக ஒரு சின்ன போட்டி. நம்ம எல்லாருக்குமே டூர் போக ரொம்ப பிடிக்கும். அப்படி நீங்க பார்த்ததுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது? ஏன் நீங்க பண்ண வேண்டியது இவ்வளவுதான். டக்குனு உங்க போன் எடுங்க. 8687556611 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. சிறந்த பதிலுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியின் முதல் காலர். ஹலோ ஹலோ, வெல்கம் டு தி ஷோ. உங்களை பத்தி முதல்ல சொல்லுங்க. என் பேர் விஜயலட்சுமி பாலகிருஷ்ணன், குரோம்பேட்ல இருந்து பேசுறேன். ஓகே விஜயலட்சுமி, நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு ஹவுஸ் வைஃப். சொல்லுங்க விஜயலட்சுமி, இது வரைக்கும் நீங்க பார்த்ததுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது? அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த இடத்துல நின்னப்போ அவங்களே அறியாம உங்க மனசுல ஒரு பாட்டு கேட்டுச்சா? அந்த பாட்டை எனக்காக போடுவீங்களா? வித் பிளஷர். என்ன பாட்டு? புத்தம் புது காலை. விஜயலட்சுமி, இந்த காலை பொழுது அழகாக்கின உங்களுக்காக புத்தம் புது காலை. என்னாச்சு? போங்கம்மா, நீங்களும் ஒரு ஹவுஸ் வைஃப் தானே? ஆமாமா. மேடம், ஹரித்துவார் எங்க இருக்கு? சைதாப்பேட்டை பக்கத்துல இருக்கு. ஓ, ஹவுஸ் ஹஸ்பண்ட். என்னப்பா நீ இவ்வளவு வருஷமா உன் கடையில தானே மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு டோர் டெலிவரி கேட்டா முடியாதுங்கிற? என்ன பண்ண சொல்றீங்க? பையன் பிஸியா இருக்கானே, நீங்க வேணா பாருங்களேன். யார் இவனா? பார்த்தேன். இல்லைங்க, இவங்க ஃபோன் பண்ணும்போது பையன் பிஸியா இருந்தான்னு சொன்னேன். இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? 500 ரூபாய்க்கு கம்மியா சரக்கு வாங்கினா டோர் டெலிவரி பண்ண முடியாது. ஏதோ மூட்டு வலின்னு கேட்டேன். எனக்கு தான் மூட்டு வலி. 8 வருஷமா என்ன தேய்ச்சி நிக்க முடியாம உட்காந்துட்டு இருக்கேன். என்ன பண்ண சொல்றீங்க? பிடிங்க, இந்தாங்க பில் வாங்கிட்டு போங்க. விஜி, நான் வரேம்மா. சரி மேம், அதை எடுத்துருங்க. எடுத்துறேன். ஹலோ, ரூபா பேசுறேன். சொல்லுங்க மேடம். எனக்கு ஒரு ஹார்பிக் வேணும். ரெட்டா ப்ளூவா மேடம்? என்ன வித்தியாசம்? அப்பாஸ் ரெட் கலர் பேண்ட் போட்டு வந்தா தரை க்ளீன் பண்றதுக்கு, ப்ளூ பேண்ட் மத்ததுக்கு. அப்ப ரெட்டியே கொடுத்து அனுப்புங்க. உடனே உடனே. போர்சி தானே? சரி, கொடுத்து அனுப்புங்க. ஓகே ஓகே. நீங்களே கொண்டு போவீங்களா இல்ல அப்பாஸ் கிட்ட கொடுத்து அனுப்புவீங்களா? இல்லைங்க மேடம், ரூபா மேடம்க்கு காய்ச்சலாம், அதான். தெரியும், காலையில பார்லர் போயிட்டு இருந்தாங்க, அப்ப சொன்னாங்க. பாத்தீங்களா, முன்னையெல்லாம் கல்யாணத்துக்கு தான் பியூட்டி பார்லர் போவாங்க, இப்போ காய்ச்சலுக்கே பியூட்டி பார்லர் போறாங்க. என்ன டெவலப்மெண்ட்! ஜிஎஸ்டி வந்துச்சு, மூட்டு வலி அதிகமாகி போச்சு. இந்தாங்க. வேணாம், பிளாஸ்டிக்கு கெடுதல். தேங்க்ஸ் மேடம். ஏய், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் படியே. வீடியோ கேம்ஸ்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறல்ல, இந்தா. மா, இது ரொம்ப போர் அடிக்குதுமா.
இந்த ட்ரையாங்கிளோட ஹைட்டை நான் ஏன் கண்டுபிடிக்கணும்? ஏன் ஹைட்டே எனக்கு தெரியாது. இது எனக்கும் தெரியாது. ஆனா இது நல்லா படிச்சா ஒரு நல்ல வேலைக்கு போகலாம். அங்க போய் ஹாயா உட்காந்துட்டு வீடியோ கேம்ஸ் விளையாடலாம். அதான் நான் இப்போ செஞ்சுட்டு இருக்கேனே. ஏய் கூட கூட பேசாத. ஸ்கூல் டைரியா காட்டு. அது நான் ஸ்கூல்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதானே பார்த்தேன். சரி, இந்த மேத்ஸ் முடிச்சுட்டு தமிழ் படி. ஓகே. பயந்துட்டானுங்க. ஆமா ஆமா, நீ மிரட்டினதை பார்த்து நாங்களே பயந்துட்டோம். நானும் 3 மாசமா போராடி இருக்கேன், உங்களுக்கெல்லாம் கிண்டலா போச்சு. இதுக்காகவே நான் கன்சூமர் கோர்ட் போய் நான் யாருன்னு காட்டுறேன். நம்ம ஹனிமூனுக்கு ஊட்டி போகணுமே, ஞாபகம் இருக்கா? ஆமா. அங்க ரூம்ல இதே மாதிரி டிவி ரிப்பேர் ஆகி நீ ஃபோன் பண்ணி கத்துனியே. அந்த டிவி மெக்கானிக்கு நைட் 9 மணிக்கு ரூம்குள்ள வந்தா. நீ அவனை உள்ளே விடாம எப்படி விரட்டின? என்ன பண்றது, அப்ப நீ புதுசு, டிவி பழசு. இப்ப அப்படி இல்லையே. அம்மா, நான் பழசா? என்னவே அடிக்கிறியா கள்ளி? பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என்ன வேண்டும்? சொல்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள். சொல்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள். தப்பா பாடு.